Shri Parashakti Vidyala CBSE Class 9th Standard Subject Mathematics. Good morning students. Now chapter 6 example 8. In figure the sides AB and AC of triangle ABC are reduced to points E and D respectively if bisectors BO and CO of angle CBE and angle BCD respectively meet at point O. Then prove that angle BOC equal to 90 degree minus half of angle BAC. That is, ஒரு triangle இருக்கு ABCங்கிற triangle. அதில் ABங்கிற சைடையும் ACங்கிற சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ABங்கிற சைடையும் ACங்கிற சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க, ஆங்கிள் சிபிஇயை பைசெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடில் ஆங்கிள் பிசிடிங்கிற ஆங்கிளையும் பைசெக்ட் பண்ணியிருக்காங்க. பைசெக்டார்ஸ் எதெல்லாம் பிஓ அண்ட் சிடி, சாரி பிஓ அண்ட் சிஓ. வாட் யூ மீன் பை பைசெக்டார்ஸ்? பைசெக்டார்னா அது எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளை ரெண்டாக கரெக்டாக ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். இப்போ சிபிஇங்கிற ஆங்கிளை பிஓங்கிற பைசெக்டார் பிரிக்கி. இப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் தான் சிபிஇ. பிஓங்கிற பைசெக்டார் பிரிக்கிறதுனால இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். தட் இஸ் இபிஓங்கிற ஆங்கிளும் ஓபிசிங்கிற ஆங்கிளும் சேமாக இருக்கும். பைசெக்டார்ஸ்னால் அந்த ஆங்கிளை ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸாக பிரிக்கும். சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 90 degree minus half of angle BAC னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. Solution: ray BO is a bisector of angle CBE. CBEங்கிற angle BOங்கிற bisector பிரிக்கி. இப்போதான் சொன்ன angle CBO அப்போ என்ன வரும்? CBOங்கிற angle. இந்த CBEங்கிற angle பாதியாக இருக்கும். ஸோ half of angle CBEன்னு எழுதியிருக்கோம். இப்போ CBEங்கிற angle இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஏஇங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னா 180 டிகிரி. அப்போ இந்த சிபிஇங்கிற ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இந்த ஆங்கிள் ஃபுல்லாக சிபிஇங்கிற ஆங்கிளையும் ஒய்யையும் சேர்த்து 180 டிகிரி. இப்போ சிபிஇங்கிற ஆங்கிள் மட்டும் வேணும்னு நினச்சிடணும், 180 மைனஸ் ஒய் போட்டோன்னா கிடச்சிடும். ஸோ 1/2 இன்ட்டு ஆங்கிள் சிபிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னா 180 மைனஸ் ஒய். இப்போ இந்த 1/2ஆல் டிவைட் பண்ணணும் இந்த உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஸோ 180/2 மைனஸ் y/2. 180/2 மீன்ஸ் வி கெட் 90. ஸோ 90 மைனஸ் y/2. கன்சிடர் திஸ் as a first equation. Now similarly ray CO is a bisector of angle BCD. COங்கிற bisector எந்த ஆங்கிளை பிரிக்குன்னா BCDங்கிற ஆங்கிளை பிரிக்கும். Therefore, angle BCO is equal to half of angle BCD. BCO. Here to BCO. Half of angle BCD. The angle பாதியா பிரிக்கும். So, angle BCO is equal to half of 180 minus Z. 180 minus Z by 2 means we get 180/2 means 90 minus Z by 2. Consider this as second equation in triangle BOC. triangle BOC எடுக்கிறோம். BOCல we already know that the sum of angles in a triangle is 180 degree. ஒரு triangle உள்ள எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ angle BOC plus angle BCO plus angle CBO, இந்த angle இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு எழுதியிருக்கோம். இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறோம். இப்போ angle BOC தெரியாது, அதை அப்படியே வச்சுருக்கிறோம். BCO என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 90 மைனஸ் Z/2 ப்ளஸ் CBO என்ன எழுதணும்? 90 மைனஸ் Y/2 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நவ் ஆங்கிள் BOC ப்ளஸ் 90 ப்ளஸ் 90 180 மைனஸ் Z/2 மைனஸ் Y/2. 90யும் 90யும் ஆட் பண்ணி 180 போட்டாச்சு. இப்போ அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு 180 இருக்குது. ஸோ அந்த 180 இந்த 180 கட் ஆயிடும். இங்கே இருக்கிற ப்ளஸ் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணியாச்சு.
இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆங்கிள் பிஓசி மட்டும் இருக்குது. அதை அந்த ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த மைனஸ் ப்ளஸ் சைன் ஆயிடும். ஸோ ப்ளஸ் Z/2 இந்த மைனஸ் Y/2 ப்ளஸ் Y/2 மாறிடும். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக 1/2 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 1/2 இன்ட்டு y plus z. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். Now x plus y plus z equal to 180 degree. இது angle sum property தான். இப்போ ABCங்கிற ட்ரையாங்கிள் முதல்ல இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எந்த ஆங்கிளாக இருக்குது? x, y and z. ஸோ x plus y plus z equal to 180 degree. என்ன ரீசனா? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ y plus z is equal to 180. இங்கே இருக்கிற ப்ளஸ் எக்ஸ் இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் பிகம்ஸ். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு y plus z. 1/2 இன்ட்டு இந்த y plus zக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 180 மைனஸ் எக்ஸ். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த 1/2 டிவைட் பண்ணுறோம். 180/2 மைனஸ் x/2. 180/2 என்ன கிடைக்கும்? 90 மைனஸ் x/2. ஸோ 90 டிகிரி மைனஸ் எக்ஸுங்கிற ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள், அதாவது பிஏசி. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? ஆங்கிள் BAC/2. therefore angle BOC equal to 90 degree minus 1/2 into angle BAC. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ angle BOC equal to 90 minus half of angle BAC. Chapter 6ல exerciseல உள்ள 4th sum 6.3ல 4th sum. In figure, if lines PQ and RS intersect at point T such that angle PRT is equal to 40 degree and angle RPT is equal to 95 degree and angle TSQ equal to 75 degree. Find angle SQT. என்ன சொல்லியிருக்காங்க? PQ and RS. PQ and RS. இந்த ரெண்டு லைனும் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுன்னா Tங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணு. வேற என்ன ஆங்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? PRT. இதே மாதிரி 3 லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சென்டரில் என்ன இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த ஆங்கிளை மார்க் பண்ணணும். PRT. இப்போ ஆறுங்கிற இடத்துல தான் இந்த 40 டிகிரி. மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது? சென்டரில் P இருக்குது. ஸோ Pங்கிற ஆங்கிள் எவ்வளவு? 95 டிகிரி. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் TSQ. இப்போ எஸ்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 75 டிகிரி. வேறு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் SQT என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Qங்கிற ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் PRT. PRTங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறோம். ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ஒரு ட்ரையாங்கிளில் உள்ள எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் RPT ப்ளஸ் PRT ப்ளஸ் PTR இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி எழுதியிருக்கோம். RPT எவ்வளவு? அதாவது இந்த 3 லெட்டர்ஸ் மார்க் பண்ணிட்டாங்கன்னா சென்டரில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த ஆங்கிள் தான். ஸோ Pங்கிற ஆங்கிள் 95 டிகிரி. இப்போ இங்கே ஆறுங்கிற ஆங்கிள் எவ்வளவு? 40 டிகிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆங்கிள் தெரியாது. இப்போ இந்த ஆங்கிளை அப்படியே எழுதிக்கிறோம். ஆங்கிள் PTR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 95 ப்ளஸ் 40 135 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் PTR இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் PTR இஸ் ஈக்குவல் டு 180. இங்கே இருக்கிற ப்ளஸ் 35 இந்த பக்கம் போகும்போது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் 135 ஆகுது. ஸோ ஆங்கிள் PTR இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 45 டிகிரி. இந்த இடத்துல என்ன வந்துடும்? 45 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். தட் இஸ் PTRங்கிற ஆங்கிளும் ஆங்கிள் STQங்கிற ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ PTRங்கிற ஆங்கிளும் STQங்கிற ஆங்கிளும் 45 டிகிரி தான் வரும். அப்போ இங்கே 45 டிகிரினா இங்கேயே 45 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிளும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். Now in triangle STQ, அதாவது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இதில் STQ ப்ளஸ் ஆங்கிள் TSQ ப்ளஸ் SQT இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ட்ரையாங்கிள் உள்ள எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இந்த சம் ஆஃப் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 45ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அது STQ எவ்வளவு? 45 டிகிரி. TSQ எவ்வளவு? 75 டிகிரி. SQT தான் நமக்கு தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கணும். is equal to 180 டிகிரி. இப்போ 75 டிகிரியும் 45 டிகிரியும் ஆட் பண்ணால் 120 டிகிரி வருது. இப்போ நமக்கு SQTங்கிற ஆங்கிள் தான் வேணும்.
இங்கே ப்ளஸ் 120 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் 120 ஆகிடும். இப்போ ஆங்கிள் எஸ்கியூடி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. இந்த ஆங்கிள்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 60 டிகிரி. therefore ஆங்கிள் எஸ்கியூடி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. Now homework. Bisectors of angles B and C of a triangle ABC intersect each other at the point O. Prove that angle BOC equal to 90 degree plus half of angle BAC. இது ஃபஸ்ட்டு பார்த்த சம மாதிரி இது செய்யணும். அதில் வந்து வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இது உள்ள. ஸோ இப்போ இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கணும், அடுத்து பிஓசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்து செய்யணும். Second one, in figure, if the lines AE and BD intersect at a point C such that angle ABC equal to 180 degree, BAC equal to 43 degree and angle CDE equal to 59 degree. Find X. இப்போ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.